ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். குக்கிங் தமிழ் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய அதேமாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுட சுட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சுட சுட காலியாகக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. நமக்கு நிறைய பொருள் தேவையில்ல, ரெண்டு முட்டை இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம செய்யலாம். ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம 5 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு வந்து 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். 2 முட்டை இருந்தாலே போதும், அதிகமாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இந்த மாதிரி தூரி விட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாமே நல்லா அந்த முட்டையோடு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அடித்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு பேன் நம்ம நல்லா ஹீட் ஆகிடலாம். இதில் நம்ம இந்த முட்டை அடித்து வச்சுருக்கிறத வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்துக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாக விடுறதுனால எத்தனை டைம் வருதோ அதை பார்த்து நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸ் வந்து நார்மலாக நம்ம செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் இது. பாருங்கள், இப்போ நான் 2 பக்கமும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது நீல வாக்கில் நம்ம கட் பண்ணுறோம். கத்தி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் கட் பண்ணிட்டோங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீளமாக தனியாக நம்ம எடுக்கலாம். இதேமாதிரி நம்ம எடுத்துருக்க முட்டை, அதாவது நம்ம கலக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரியே சுட்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக நான் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம எடுத்துருக்க முட்டை எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் எடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 2 முட்டை தான். அதுக்கே நமக்கு வந்து நிறையா பீஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைன்னா இன்னும் ஒரு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, இந்த 1 கப் கடலை மாவு எடுத்துருக்க கப்புக்கு ஒரு 1/4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கரம் மசாலா சேர்த்துடுறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண வர மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகும். பார்த்துங்க,
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றும்போது தண்ணி அதிகமாச்சுன்னா உங்களால் அந்த பக்குவத்துக்கு வராது. அதனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான பதத்துக்கு வந்து இதை நம்ம கலக்கி எடுத்துடலாம். இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்க மாவு வந்து கட்டி இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுதான் கரெக்டான பதம். இதை விட தண்ணியாவோ இல்லை திக்காவோ இல்லாமல் இந்த மாதிரி கோரி ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும், ரொம்ப தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நான் எடுத்துருக்க மாவே லைட்டாக இதில் விட்டு ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க பீஸை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாவில் 2 பக்கமும் தடவி நம்ம இதில் போட்டு பொரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அதிலே ஊற விடாமல் இந்த மாதிரி 2 பக்கமும் தேய்ச்சா போதும். இப்போ இதோட போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம போட்டதும் உப்பி மேலே வரும். நீங்கள் அதில் ரொம்பவே டிப் பண்ணாமல் இந்த மாதிரி 2 பக்கமே லைட்டாக தேய்ச்சி எடுத்தால் போதும். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் கூட. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்துருச்சு பாருங்கள். மேலே இருக்க லேயர் வந்து அப்படியே மேலே உப்பி வருது. உங்களோட பதம், மாவோட பதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உப்பி வரும். உங்களுக்கு தண்ணியாவோ இல்லை ரொம்ப திக்காவோ இருந்தால் இந்த மாதிரி உப்பி வராது. அதனால் மாவோட பதத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும்போது அது 2 பக்கமும் தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே காலியாக மாதிரி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை 2 பக்கமே திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து முட்டையை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட கமெண்ட்டோ இல்லை சப்போர்ட்டோ மறக்காமல் எனக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.